நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படிச்ச மாணவர்கள் நீங்க படிச்சா மட்டும் போதும், நாங்க 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இது உங்களுது, வாங்க படிங்க ஜெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மார்க் வாங்காதவங்க, +2ல பாஸ் பண்ணாத மாணவர்களோட வாழ்க்கை என்ன, அவங்களுக்கு அகரம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஃபெயிலான மாணவர்கள், 10th ஃபெயிலான மாணவர்கள், 12th ஃபெயிலான மாணவர்கள்லாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி மாறிட்டு இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு பதில் சொல்ல ஆசைப்பட்டோம். சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தேங்க் பண்ணோம். அவங்க மூலமாக வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து மதுராந்தகத்தில் வந்து இப்போ அகரம் அங்கே ஒரு செயல்பட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்து அங்கே கட்டப்பட்டிருக்கான வேலைகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேரை வெளியிடுறதுக்கு நாங்க ஹைலி ஸ்கில்டு விமன் ஒருத்தங்களை கூட்டு வந்திருக்கோம். லதா மகேஸ்வரி அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தையை நான் இன்னைக்கு தான் முதல் வாட்டி பார்க்குறேன். எங்களோட அடுத்த பயணம் இது. ஸோ அதுக்கு வடிவம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்க்கு ஒரு தனி உலகமே இருக்குது. அஃப்கோர்ஸ் படிக்கிறோம், ஜெயிக்கிறோம், பெரிய விஷயங்கள் பண்ணுறோம். பட் இது இல்லாமல் தனியாக சாதனை பண்ணுறவங்க, மரியாதைக்குரியவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அழகான ட்ரைனிங் சென்டராக தை வச்சு ஆரம்பிக்கிறோம். ஸோ லதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மதுராந்தகத்தில் அடுத்த கட்டம் அகரம் ஆரம்பிக்குது. ஸோ தை எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா படிக்க, அடுத்த கட்டத்துக்கு படிப்பு மட்டுமே தான் வாழ்க்கை அப்படின்னா வந்து சில பேர்னால மேபி முடியாமல் இருக்கலாம், மேபி மேத்ஸ் முடியாமல் இருக்கலாம், மேபி சயின்ஸ் கற்றுக்க முடியாமல் இருக்கலாம். பட் அவங்கக்கிட்ட ஒரு வேற ஒரு பிரமாதமான ஒரு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு அழகான உலகத்தை அமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்தோட பிளெஸிங்கும் வேணும், பார்த்துட்டு இருக்கிறவங்களோட பிளெஸிங்கும் வேணும். ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கம் லெட் அஸ் நோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இன்னும் 1 வருஷத்தில் அந்த பில்டிங் ரெடி ஆயிரும். அகரம் ட்ரைனிங் சென்டர் வில் பி ஃபோக்கஸிங் ஃபார் தை. அகரத்தை விட எனக்கு தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் 2 வயசு 2.5 வயசுலேயே கொண்டு போய் ஒரு சிறைக்குள்ளே தள்ளுற மாதிரி தள்ளி அதோட முழு ஆளுமை திறன் வந்து வளர விடாமல் தான் இருக்குது. நிறைய நேரங்களில் குழந்தை நல்லா வருது, அது ஒன்றும் தெரியாத மண்ணு கிடையாது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் வருது குழந்தை. அதை வந்து நம்ம விருப்பப்படி நமக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வடிவமைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமே தவிர அதோட போக்கிற்கு அதோட கனவுக்கு தகுந்த மாதிரி அந்த இயற்கை சார்ந்த கல்வி வந்து அழிஞ்சுக்கிட்டே போகுது. அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் வந்து அந்த மாதிரி இதில் சோபிக்க முடியாமல் ஏதோ இந்த அகாடமிக்கல் எக்ஸலன்ஸ் தான் ஏதோ பெரிய சாதனை மாதிரியும் மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி அந்த பிள்ளைகளை வந்து மட்டம் தட்டுறது அந்த மாதிரி இருக்குது நிஜ வாழ்க்கையில். ஆனால் அதுக்கு ஒரு மாற்று வச்சு அதை அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே எனக்கு வந்து பெரிய சந்தோஷமான விஷயம். நைஸ். என்ன ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் எங்கள் கூட வந்து ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ். agram.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அது மூலமாகவும் நீங்கள் வந்து யூ கேன் பி இன் டச் வித் அஸ். அஃப்கோர்ஸ் விஜய் டிவிக்கு கூட சொல்லி யூ கேன் கம் பேக் டு அஸ். அகரம் எப்படி
விதை அழகா நடத்துச்சோ நிச்சயமாக தையும் இன்னொரு அழகான பயணத்தை நோக்கி போகணும்னு முழு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நிச்சயமாக உங்க எல்லாத்தோட பிளெஸிங் வேணும், உங்க எல்லாத்தோட நல்ல மனசு வேணும். அது இருந்தால் தான் இது சாத்தியமாகும். ஸோ இன்னொரு அழகான பயணத்துக்காக அகரம் தயாரா இருக்கு. ஆக்சுவலா ராம் சொன்ன மாதிரி இந்த உலகமே அன்புமயமானது, நிறைய நல்ல மனசு இருக்கு. இந்த முதல் மனசு வருது பாருங்க. ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் சாரோட ஃபர்ஸ்ட் செக் 30 lakhs செக் கொடுத்திருக்காரு. தை அகரம் ட்ரைனிங் சென்டருக்காக. காட்டன் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்த உடனே 30 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்காங்க. இது ஒரு துவக்கம். அடுத்து வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே. சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அவர்களும் வந்து கிட்டத்தட்ட 30 lakhs கொடுத்திருக்காங்க. அண்ட் வருண் மணியன் என்னோட இன்னொரு நண்பரும் வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா இருங்க. Go and kiss the world.